ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். ரீசெண்ட் டைம்ஸில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற டாபிக் தான் ஓஎன்டிசி. இந்த ஓஎன்டிசி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்க்கு மிகப்பெரிய காம்படிஷனாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த ஓஎன்டிசியில் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் அது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் இத்தனை நாளாக சேல் பண்ண ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஓஎன்டிசினா என்ன? இந்த ஓஎன்டிசியில் மட்டும் ஃபுட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக எப்படி தர முடியுது? அண்ட் ஃபுட்டெல்லாம் இவ்வளோ சீப்பாக தர முடியும்னு இருந்தால் இவ்வளோ நாள் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுக்கான ரீசன் என்ன? ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரி இதுவும் ஒரு கம்பெனியோட ஆப்பா, இல்லை இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க? அண்ட் இதை நாம் எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுறது? அண்ட் லாஸ்ட்டாக இதில் ஃபுட் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியுமா? அது தவிர வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் இந்த ஓஎன்டிசி மூலமாக வாங்கலாம்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஆப்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எதனால ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் 3 to 4 மாடல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து டெலிவரி ஒன்லி. இதில் ஒரு ஆப் ஆர் வெப்சைட் மூலமாக நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் பிளேஸ் பண்ணுற ஆர்டர் அண்ட் அமௌண்ட் டைரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும். அண்ட் அந்த ஆர்டரை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பண்ணுவாங்க. ஃபுட்டோட ப்ரைஸில் இருந்து எல்லாமே ரெஸ்டாரண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்விக்கி இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடல் அக்ரிகேட்டர் மாடல். இதுதான் முக்கியமான மாடல். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த அக்ரிகேட்டர் மாடலில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனி தனியாக ஒரு ஆப் ஆர் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் ஃபுட் ஆர்டரிங், ஃபுட் டெலிவரி மாதிரி நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டை அப்ரோச் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இவங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரணும். அதாவது இந்த ஆப் மூலமாக நம்ம எந்த ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் அது டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் மிடில் இருக்கிற இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோக்கு தான் போகும். அண்ட் அவங்க தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ஆப்ஸ்க்கு ஒரு கமிஷன் தரணும். அதனால தான் இவ்வளோ நாள் இந்த ஆப்ஸில் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருந்திருக்கு. இந்த டைமில் தான் இப்போ ஓஎன்டிசியில் கம்மியான ப்ரைஸில் எல்லாமே வாங்கலாம்னு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் தான் ஷார்ட்டாக ஓஎன்டிசின்னு சொல்கிறாங்க. இந்த ஓஎன்டிசிங்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற யூபிஐ மாதிரி காமர்ஸ்க்கு ஒரு ஓப்பன் நெட்வொர்க். அதாவது முன்னாடி பார்த்த ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிற அக்ரிகேட்டர் மாடல் மாதிரி இல்லாமல் ஓஎன்டிசி மூலமாக ஃபுட் ஆர்டர் அண்ட் டெலிவரி மட்டும் இல்லாமல் கிராசரி, ஹோட்டல் புக்கிங், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸை எந்தவித மிடில்மேன் கண்ட்ரோல் இல்லாமல் டைரக்டாக செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸை டிஜிட்டலி லிங்க் பண்ண முடியும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடோட இனிஷியேட்டிவ். அண்ட் இந்த ஓஎன்டிசி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக யூபிஐ மாதிரி பேடிஎம், ஃபோன்பேன்னு எந்த ஒரு நெட்வொர்க் பேஸ்ட் ஆப்ஸ் ஆர் வெப்சைட்ல இருந்தும் கஸ்டமர்ஸ் ஃபுட்ல இருந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸையும் வாங்க முடியும். அண்ட் செல்லர்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை டைரக்டாக செல் பண்ண முடியும். ஸோ செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எல்லாருமே டிஜிட்டலாக விசிபிளாக இருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு ஆப் ஆர் வெப்சைட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இந்த ஓஎன்டிசி சிஸ்டமை ஆல்ரெடி டெல்லி, பெங்களூர், கோயம்புத்தூர் மாதிரியான நிறைய சிட்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் வரும் காலங்களில் இந்தியா ஃபுல்லாக படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஆன்லைன் ஃபுட் அண்ட் இ காமர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் மேபி இவங்களும் கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காக வேற வழி இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரைஸஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு ப்ராடக்ட்ஸை தர ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஓஎன்டிசி சிஸ்டம் சக்ஸஸ் ஆகிறது எவ்வளோ எஃபிஷியண்டாக கவர்மெண்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் இது எவ்வளோ தூரம் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் கிட்ட கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. மக்கள் இதை ஃபஸ்ட்டு நம்பணும். அண்ட் அப்போ தான் திங்ஸ் சேல் பண்ணுறதுக்கும் அண்ட் வாங்குறதுக்கும் மக்கள் ஓஎன்டிசி சிஸ்டம்க்கு மாறுவாங்க. இந்த ஓஎன்டிசி சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த சிஸ்டம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம் உங்கள் ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்கள் இதை நம்பி யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஓஎன்டிசி பற்றி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த கண்டென்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.